அதியமானோட கத்தி வந்து இங்க இருக்கிற மாதிரி. அது அதிகமான கத்தி இல்லை. அதிகமான வந்து போருக்கு செல்லும் பொழுது அது அவருக்கு இங்கே பைரவ சோடிக்கு நிறைய வெற்றி கிடைச்சது இல்லையா. போருக்கு செல்லும்போது வாள் இங்கே வச்சு வழிபாடு செய்து எடுத்து போவாராம். அவர் ஞாபக சின்னமாக இன்றளவும் பைரவருக்கு வாள் இல்லை. அதியமான் ராஜாவின் ஞாபக சின்னமாக வாள் இருக்கு. அந்த வாள் இல்லை. இப்போ புதுசாக இங்கே வாள் அந்த ஒரு அந்த காலத்துல வந்து வச்சுட்டு வராங்க. வெள்ளி வாள் இருக்கு பைரவர். அதியமான் ராஜாவுக்கு நிறைய பிரச்சனை ஆகும்போது இதுக்கு என்ன தீர்வு என்று ஆஸ்தான ஜோதிடரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவருக்கு என்ன சொல்றாங்க, காலபைரவரை நம்ம எல்லையில் ஈசானமலை பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்றாங்க. ஆனால் காலபைரவர் தனித்திருத்தலமா இருக்கக்கூடாது. எல்லா கோயிலும் பார்த்தா சனி மூலையில சிவன் கோயிலில் தான் இருப்பாரு, இல்லைன்னா பெருமாள் கோயில் இருப்பாரு. தனியாக பிரதர்ஷனா காசி தான் போய் பூஜை பண்ணணும். அதுக்கிடங்கு காசி போய் சென்று பூஜை பண்ணி இங்கே எடுத்து பிரதர்ஷனம் செய்த வேண்டி தான் அவருக்கு எல்லா காரியம் நிறைவேற்றியா இருக்கு, எல்லாமே வெற்றியா இருக்கு. அதனால தான் இந்த வரலாறு காசிலேருந்து வந்த பைரவர் காலபைரவர், தனித்திருத்தல பைரவர். அதுதான்